ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா ஜென். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஊருக்கு வந்தோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து கோயில் திருவிழா பார்த்துருங்க. அதோட விழாக தான் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அதை பற்றின ஒரு சின்ன குட்டி விலாக் தான் இதில் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆக்சுவலி மழை நேரத்தில் எடுத்தது பார்த்துருங்க. நல்லா இருக்குது பார்த்திங்களா. பாரதிபுரம் பிரிட்ஜு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரிட்ஜும் அதுக்கு பின்னாடி இருக்க அழகும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக எங்கள் ஊர் எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கண்டன்விளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஊர் பார்த்துருங்க. இந்த ஊர் வந்து திருவிழா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயில் திருவிழா வந்து மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்கிறது மிஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த ஊரில் இருந்தாலும் திருவிழாக்கு கண்டிப்பாக போய் நம்மளோட ப்ரெசென்ட் அங்கே காமிக்கணும் அப்படின்னு நினப்பேன். லாஸ்ட் இயர் வந்து போக முடியல, ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் வந்து வேலை கிடச்ச புதுசாக அப்போ போக முடியல. சரி, அதுக்கப்புறம் இந்த வருஷம் எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் என்னென்னா நான் வந்து ஒரே பொண்ணு அப்படின்றனால அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க. சரி, திருவிழாவுக்கு அவங்க கிட்ட போய்க்கிருந்தால் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போயிட்டோம். எங்கள் ஊர் சர்ச் திருவிழா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அட்டன் பண்ண நிறையவே இருக்குது தெரியும். யாராவது இதை எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே ஒரு கமெண்டில் அட்லீஸ்ட் ஒரு ஹாய்ன்னு அது போடுங்க. விலாக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அது மாதிரி இந்த இது வந்து எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து எப்படின்னா மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. யூஸ்வலாக எல்லா நாளுமே அங்கே வந்து போய் எல்லோரும் வந்து ஜபம்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து என்னென்னா ஊரில் தான் இருப்போம், ஆனால் அங்கெல்லாம் அவ்வளோ நாள் போக மாட்டோம். பட் திருவிழாக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பட்டி மண்ணை வச்சுருந்தாங்க. யார் வந்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் அங்கே போய் கொடுத்தாங்க அப்படி இறங்கி கூட போய் கொடுத்தாங்க. என்னாச்சுன்னா பட்டிமன்றமாக உட்கார்ந்து பேசுனா நம்ப மாட்டேங்கிறது. கரகாட்டம் கொஞ்சம் ஒயிலாட்டம் மாதிரி ஏதாவது இருந்தால் தான் பார்த்து ரசிகை போட்டு. ஒரு கிராமத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். ரெண்டு சின்ன பையன் முன்னாடி உட்கார்ந்தேன். என்னையே விட்டு பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாயில் இருந்து கோயில் எடுப்பாரு அப்படிங்களா. நான் ஏதோ மேஜிக் பண்ண நினச்சிருக்கேங்க.
சேர்ப்போம். அடுத்து ஆமா ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக நம்மோடு வந்திருப்பவர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் திருமதி தினேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த 2 அவரும் ஆண்கள் தான். உங்களுக்காக வழக்காருக்காக 2 வக்கீல் வந்திருக்காங்க. ஆண்கள் தான் நல்ல கைதட்டி இவர்களுக்கு ரொம்ப ஆதரவு தரணும். உங்களை நம்பித்தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு அதிகமாக ஒழுங்கு என்ன நாடகம் இல்லையா? எல்லாரும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே தானே வரும். நாளைக்கு அப்படின்னா இருப்பாங்க. அதே தான் கேட்பாங்க. இதுல குடும்ப ஆண்கள் காப்பாற்றுறாருன்னு சொல்றீங்களே, பத்திரிக்கை கொடுக்க யாராவது வந்தா அது நம்ம சொந்தக்காரனா, அதாவது பெண்வழி சொந்தமா ஆண்வழி சொந்தமானு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க வீட்டு சொல்றேன். அழகான ஒரு வாய்ப்பினை வழங்கிய கண்டன்விளை இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மெலோடி இன்ஸ்ட்ருமெண்டல் இசைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படின்னு ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் என்ன செய்யறது? சீரியலா பார்த்து பார்த்து அம்பிட்டு மனப்பாடாகி போச்சு. அதுக்கு இருக்கட்டும். இப்ப கூட என்ன தெரியுமா, சீரியல நிஜ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நானும் என் மனைவியும் 4 நாளைக்கு முதல்ல மதுரையில கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றோம். ஒரு அம்மா வேகமா ஒடியாந்து கையை பிடிச்சிக்கிட்டு, உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அந்த அம்மாவை கூட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. எந்த அம்மாவை? நாடகத்துல என் கூட நடிக்கும்ல. இப்ப நான் அந்த அம்மாவை கூட்டு தெரிய முடியுமா? போற வர்ற இடத்துல எல்லாம். நல்ல வேளை எங்க வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா எங்க வீட்டுக்கு கிளம்ப என்ன கோவில்ல குழப்பம் வித்தன் பூசாரியை தாக்கினேன் அப்படின்னு வந்திருக்கோம். சரி இருக்கட்டும். இப்ப நல்ல அருமையாக தொடக்க உரையில சொன்னாங்க, சிந்திச்சு வாழ்வது ஒரு வகை, சிரித்து மகிழ்ந்து வாழ்வது ஒரு வகை. பல பேர் அதை செய்யறது இல்லை. ஒரு ஆளை அழுக வைக்கிறது ரொம்ப சுலபம். சப்புன்னு ஒரு அளவுக்கு அழுகுதான். கோபம் வர வைக்கிறது ரொம்ப சுலபம். என்னன்னே குரமா இருக்கீங்கன்னா கோயிப்பேன். ஆனா ஒரு மனுஷனை சிரிக்க வைக்க முடியாது. எப்படி சிரிக்க வைப்பீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னதான் முயற்சி பண்ணி பாருங்க, சிரிச்சிருவானா? இப்ப நம்ம சின்ன பிள்ளைய பல்லாக படுத்திருந்தோம்ல, அப்ப நம்ம முன்னாடி கிளுகிழப்பு இருக்குல்ல, அது குணந்து எப்படி சுருங்கிரும் கொஞ்ச நாள்ல. ஆமா சுருங்கிரும். அந்த பொம்மை ஒருக்கா வச்சு காட்டு. இன்னைக்கு பொம்மை தலைவேதனை. இன்னைக்கு பொம்மை இது 2 செகண்ட். வாங்கிக்குமா
அம்மை கொடுமா மகனே, அம்மை கொடுமா. கடிச்சாட்டா. கச்சா கச்சா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இது 2 நாள் தான் மக்களே இப்படி இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே இதாயிடும். லே காத்து வரும்ல. காத்து வேறுமா? ஆமா நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த